கார்த்திகை மாத ராசி பலன்கள். கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த மாதம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலையிடுறதுக்காக காத்திருப்போர் வருடம் முழுவதும். 1ஆம் தேதி பிறக்குது. இந்த 1ஆம் தேதியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, கார்த்திகை 1ஆம் தேதி அஷ்டமி வரலாம், கார்த்திகை 1ஆம் தேதி நவமி வரலாம், கார்த்திகை 1ஆம் தேதி சந்திராஷ்டமம் வரலாம். எது வந்தாலும் சபரிமலை ஐயப்பனை வணங்குவதற்கு லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரணம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கார்த்திகை 1ஆம் தேதி பிறந்துட்டாலே ஆனந்தமயமாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த அற்புதமான அந்த கார்த்திகை 1ஆம் தேதி மாலையை போட்டு இந்த தவம் அருமையாக இருந்து மகர மாதம் என்று சொல்லக்கூடிய, இதுக்கு பேர் விருட்சக மாதம்னு பேர். விருட்சக மாதத்திலிருந்து விரதம் இருந்து தனுர் மாதம் முடிந்து மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய மகர ஜோதி பார்ப்பதற்கு உகந்த மாதமாக கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கிறது மிக மிக புண்ணியம். இது சாஸ்திர ரீதியாகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இப்போ 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். விருட்சக ராசி என்பவர்களுக்கு 10ஆம் அதிபதி லக்னத்தில் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது 10 தான் சூரியன். ஏதாவது அரசாங்க பரீட்சை எழுத நினைக்கிறவங்க எல்லாரும் தாராளமாக எழுதுனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரும், வளர்ச்சி வரும். வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை இறைவன் அமைத்து தந்தாலும் பயன்படுத்தி கொள்வது நம்மளுடைய முன்னேற்றத்தில் உள்ளது. தொழிலில் நல்ல வெற்றி பெறுவீர்கள். ஞானம் படைத்தவர்களின் உதவி கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள். மதிப்பிற்குரியோர்களினுடைய நட்பு கிடைக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. விருச்சிக ராசியாக பிறந்து குழந்தைகள் நலனில் சூரியன் இருப்பதனால் சூடு சம்பந்தமான வியாதிகள், ஹீட் சம்பந்தமான என்னெல்லாம் வியாதி இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். விருச்சிக ராசிக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும். அதிலும் குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், நர்ஸ், அப்புறம் டாக்டர்ஸ், இந்த மாதிரி மருத்துவ சம்பந்தமான மெடிக்கல் ஷாப், இந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு மேக்சிமம் நல்ல வளர்ச்சி இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு சிவபெருமானை வணங்கிக் கொள்வது சிறப்பு. யாருக்காவது குலதெய்வம் தெரியல, பிரசன்னம் பார்த்துக்கலாம். ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும், கிரக பொருத்தம் பார்க்கணும். 9 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு, திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும். 30 வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம். ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணோன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம். வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும். இது போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.